Hi all, welcome to Vishayne Academy. This is Jemima. So, இன்னைக்கு நம்ம இந்த மிஷன் RRB சீரீஸில் ரீசனிங்லேருந்து அனாலஜி டாபிக் வந்து நம்ம ப்ரீவியஸ் எக்வேஷன் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். அதில் வந்துட்டு 2 பார்ட் பார்த்துருக்கோம். இப்போ அதோட கண்டினியூஷனாக 51 கொஸ்டின்லேருந்து 75 கொஸ்டின் வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ போன 2 பார்ட் வீடியோவும் வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ரிலேட்டடான அனாலஜி ரிலேஷன்ஷிப்பாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் நமக்கு வந்துட்டு நம்பர்ஸ் ரிலேட்டடாக கால்குலேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வந்துட்டு ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பேங்க், டெட், அதுக்கப்புறம் வந்துட்டு போலீஸ், எஸ்ஐக்கெலாம் வந்துட்டு ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கோர்ஸ் வந்து விஷயன் அகாடமியில் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு கீழே நம்பர்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து அதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் எதுலனாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கம்ப்ளீட்டான கைட்னஸ் வித் டெஸ்ட் அண்ட் ஸ்டடி பேட்ச் எல்லாமே வந்துட்டு விஷயன் அகாடமிலேருந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இப்போது பெனாலஜியோட கண்டினியூஷன் வந்து பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 51. ஸோ இது வந்து எந்த எக்ஸாமில் எந்த ஷிஃப்ட்டில் கேட்டிருக்காங்க, எந்த டேட்டுன்ற டீட்டெயில்ஸ் வந்து எல்லா கொஸ்டின்லையும் உங்களுக்கு மேலே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து போன ஆல்ஃபபெட் சீரீஸில் பார்த்த ரிமைனிங் ஒரு கொஸ்டின் இருக்குது, அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஆல்ஃபபெட்டில் எப்படி இருந்துச்சு, இது ரெண்டுத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், அதே ரிலேஷன்ஷிப் தான் இதுக்கும் இருக்கும். இப்போ அந்த ரிலேஷன்ஷிப் வச்சு நீங்கள் இந்த வேர்டை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து மதர்னு இருக்குது. ஸோ மதரை வந்துட்டு அவங்க எப்படி வந்துட்டு உங்களுக்கு லாஜிக் கொடுத்துருக்காங்கன்னா OMHTRE. அப்போ என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி இன்வெர்ட் மட்டும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே டாட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா DA இங்கே இருக்குது, இங்கே ADன்னு இருக்குது, அடுத்து வந்து இங்கே UGன்னு இருக்குது, இங்கே GUன்னு இருக்குது, அப்புறம் வந்து HT, இங்கே வந்து TH, ER, இங்கே வந்து RE. அப்போ சிப்லிங்ஸ் அப்படிங்கிறது எப்படி நம்ம பண்ணுவோம், I, S, L, B, அப்புறம் வந்து N, IE, அதுக்கப்புறம் SG. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் B தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 52. ஸோ இதுலேருந்து தான் வந்து உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது ஒரு விதமான மாடல். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இது ரெண்டும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கொடுத்துருக்காங்க, அதே ரிலேஷன்ஷிப்பில் இது இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து 3க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 25 வந்துட்டு ரிலேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, 7க்கு வந்து 81 ரிலேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் 3 + 2 பண்ணிங்கன்னா என்ன வருது, 5. அந்த 5 நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25 வருது. ஸோ அதே லாஜிக்கை இங்கே யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ 7 + 2 என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 9. 9ஓட ஸ்கொயர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா 81. ஸோ அதே லாஜிக்கை நம்ம 11க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ 11 + 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா 13. 13ஓட ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 169. அப்போது ஆப்ஷன் B தான் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ உங்களுக்கு நம்பர்ஸில் இது ஒரு மாடல். இந்த மாதிரி வந்துட்டு ரிலேஷன்ஷிப் கொடுத்து இந்த இடத்த கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இல்லை நடுவில் கூட கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு அதில் என்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து அடுத்த மாடல் நம்பர்ஸில். ஸோ இந்த மாதிரி இதில் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், அதே ரிலேஷன்ஷிப் தான் இங்கே இருக்கும். இங்கே இருக்கிற ஆப்ஷனில் எங்கே அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் எந்த விதத்துலையும் இந்த நம்பரை வந்து பிரேக் பண்ணக்கூடாது. இந்த 1, 7 அப்படிலாம் வந்து நீங்கள் பிரேக் பண்ணக்கூடாது. 238, 238 அப்படி பிரேக் பண்ணக்கூடாது. இந்த ஹோல் நம்பரை நீங்கள் எடுத்து தான் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே இருக்க ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 17, 238, அதுக்கப்புறம் 7. ஸோ 17 கூட என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 7 கூட ஃபஸ்ட்டு இன்ட்டு 2 பண்ணால் 14 வருது. ஸோ 17 × 14 தான் என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 238. அதே மாதிரி தான் அந்த 23. ஸோ 23 கூட இங்கே லாஸ்ட்டாக இருக்க 9, 9 2s வந்து 18. ஸோ 23 × 18 தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா 414. ஸோ அதே மாதிரி இங்கே ரிலேஷன்ஷிப் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 27. இங்கே 5 × 2 பண்ணிங்கன்னா 5 2s 10. அந்த 10 நீங்கள் இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 270 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அப்போது உங்களுக்கு ஆப்ஷன் A தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் ரிலேஷன்ஷிப் இருக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே மாதிரி மாடல் தான். 11, 117, 2. ஸோ இங்கே என்ன ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா 11 கூட இந்த 2 வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அதே 11 கூட இந்த 2 வந்து மைனஸ் பண்ணி ப்ராடக்ட் எடுத்திருக்காங்க. அப்போ 11 + 2 என்னது 13, 11 - 2 வந்து 9. ஸோ உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 117 வரும். ஸோ அதே ரிலேஷன்ஷிப் இங்கே இருக்குது. இங்கே இருக்கிற ஆப்ஷனில் எதுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 12 + 6 × 12
minus 6. So 12 plus 6 வந்து 18, 12 minus 6 வந்து 6. So multiply பண்ணிங்கன்னா 6 6 are 36, 7 are 42, 6 are 48, 4 6 1 108. ஸோ அப்போ இதுவே வந்து கரெக்டாக வருது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். உங்களுக்கு வந்து இது கரெக்டாக இல்லையான்னு தெரிஞ்சால் ஆப்ஷன் பி சிடிலாம் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினோட லாஜிக் பார்க்கலாம். 11 24 57. ஸோ ஏதோ ஒன்று பண்ணி இந்த நம்பர் வர வச்சுருக்காங்க. அப்போ 11ல் நீங்கள் வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 33, அந்த 3 கூட 24 ஆட் பண்ணிங்கன்னா 757 வருது. சேம் லாஜிக் தான். 7ன்னு அதுக்கு இன்ட்டு 3 பண்ணிங்கன்னா 21, அது கூட இந்த 39 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, 60 வந்துட்டு வருது. ஸோ சேம் லாஜிக்கில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 17 into 3 ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன வரும், 1 2 3 1 3 4 5, அடுத்து வந்து 58. ஸோ 9 109 வருது. அப்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிடையாது. செகண்ட் ஆப்ஷனு 12 into 3 வந்து 36. ஆப்வியஸ்லி 36 + 55 பண்ணும்போது 19 உங்களுக்கு வந்து வராது. அடுத்து வந்துட்டு 14 into 3 வந்து 21 42, 42 + 25 வந்து வராது, எப்படியும் வந்து 67. நெக்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணலாம். 15 into 3 வந்து 45, 45 + 41 வந்து 686. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 56. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் இந்த லாஜிக் எடுக்கலாம். ஏதோ ஒன்று பண்ணி மிடில் நம்பர் வர வச்சுருக்காங்க. ஸோ 12 into 9 நீங்கள் பண்ணிங்கன்னா 8 1 108 வருது. அது கூட நீங்கள் 4 ப்ளஸ் பண்ணும்போது என்ன வருது, 112 வருது. சேம் லாஜிக் இங்கே இருக்கான்னு பார்க்கலாம். 6 into 4 வந்து 24 அண்ட் அகெயின் 4 நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 28 வந்து வருது. இதே லாஜிக் இங்கே இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ 12 into 12 into 12 வந்து 144, அது கூட 4 ப்ளஸ் பண்ணால் 148 வரணும். ஆனால் இங்கே 149 இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. அடுத்து 13 into 4 21 52, 52 கூட நீங்கள் 4 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 56 வந்து வரணும். ஆனால் அங்கே 55 கொடுத்துருக்காங்க, கிடையாது. ஆப்ஷன் சி பார்க்கலாம். 18 into 5 வந்து 90, 90 கூட 4 ஆட் பண்ணிங்கன்னா 94. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் லாஜிக் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ 1 6 4. ஸோ ஏதோ ஒன்று பண்ணி இந்த மிடில் டேர்ம் வந்து வர வச்சுருக்காங்க. ஸோ அப்போ 1 into 4 + 2 வந்து பண்ணால் உங்களுக்கு 6 வருது. அதுவே இங்கே வந்து 18 பண்ணிங்கன்னா 27 வரும், +2 வந்து பண்ண முடியாது. அப்போது இங்கே 1 into 2 வந்து 2 கூட நீங்கள் 4 ஆட் பண்ணிங்கன்னா 6 வந்து வருது. அதே மாதிரி ரெண்டாவது லாஜிக்கில் 3 into 2 வந்து என்னது, 6 கூட நீங்கள் 9 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 வந்து வருது. அப்போது ஃபஸ்ட்டு டேர்ம் கூட 2 ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் தேர்ட் டேர்மை ப்ளஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டேர்ம் கூட 2 வந்து ஆட் பண்ணணும். 20 + 11 வந்து 31. அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. இன்ட்டு 2 வந்து 18 + 7 வந்து 25. ஸோ அப்போது ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா அதே மாடல். இது ரெண்டும் ஒரு ரிலேஷன்ஷிப். அதே ரிலேஷன்ஷிப் தான் இங்கே இருக்குது, அதே ரிலேஷன்ஷிப் இங்கே இருக்குது. ஸோ 20யும் 30யும் ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிப்போம். அதை கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே மற்றது வந்து எடுத்துடலாம். ஸோ 5 4s are வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 20. அதுவே இங்கே வந்து 6 5s are வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 20. நெக்ஸ்ட்டு அதே லாஜிக் வருதான்னு சொல்லிட்டு அடுத்து பார்க்கலாம். 72வும் 90, 8 9s are வந்து 72, 9 10s are வந்து 90. ஸோ அப்போது இது வந்து நீங்கள் 5 4க்கு பதிலாக 4 5s are 20. அப்போ இங்கே வந்து 5 6s are வந்து 30. அப்போ 4 5 5 6 இங்கே முடிகிற டேர்மில் இங்கே வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ 42 வந்து 6 7s are 42. அப்போது 7 into 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா 56. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 24 42. ஸோ 24 வந்து 6 4s are வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 24, 6 7s are வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 42. ஸோ அதே மாதிரி 36க்கும் 63க்கும் பார்க்கலாம். ஸோ 9 4s are வந்து 36,
9 7s are வந்து 63. அப்போ ஏதோ ஒரு டேபிளோட 4 and 7 நீங்க பண்ணும்போது இங்க இருக்கிற ஆன்சர் வந்து வரணும். ஸோ 52 91. ஸோ 52 வந்து எதோட 4ஆல் நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 அப்புறம் வந்து 3 வந்து வரும். அடுத்து இதை வந்து 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 3. அப்போ வந்து 13 4s are 52, 13 7s are 91. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 60th question. ஸோ இது வந்து யூஷுவல் மாடல். ஸோ 2 4 பண்ணும்போது ஏதோ ஒன்று 18 வந்திருக்கா. ஸோ இப்போ பார்க்கலாம். 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2 2s are 4 + 16 பண்ணும்போது 20 வந்து வருது. அதுலேருந்து 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 18 வந்து வரும். இதே லாஜிக் அதில் வருதான்னு பார்ப்போம். 4 6 அங்கே வந்து 50 வந்து வரணும். ஸோ 4 ஸ்கொயர் வந்து 16, 6 ஸ்கொயர் வந்து 36. டோட்டல் பண்ணிங்கன்னா 52. 52லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 50. ஸோ ஆன்சர் வந்து கரெக்டாக வருது. இதே லாஜிக் இங்கே இருக்கிற எதுலையாவது வருதா பார்ப்போம். 6 ஸ்கொயர் வந்து 36, 7 ஸ்கொயர் வந்து 49. ஸோ 5 1 80. ஸோ 85லேருந்து நீங்கள் 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 83. ஸோ தப்பாக இருக்குது. அடுத்த ஆப்ஷன் வந்து செக் பண்ணலாம். அடுத்து 3 ஸ்கொயர் வந்து 9, 5 ஸ்கொயர் வந்து 25. ஸோ 34. 34லேருந்து நீங்கள் 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 32. ஸோ அப்போது ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 61. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப், இது ரெண்டுத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப். அதை வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்கணும். ஸோ 27 × 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 3 135. ஸோ இது கூட நீங்கள் மறுபடியும் 5 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 140 வருது. அதே லாஜிக் இங்கே இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ 22 × 5 0 1 110 + 5 பண்ணிங்கன்னா 115. ஸோ சேம் ஆஸ் 32 × 5 0 1 160 + 5 பண்ணிங்கன்னா 165. அப்போது ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 62. சேம் ஆஸ் இது ரெண்டுத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப், அதே ரிலேஷன்ஷிப் இங்கே அதே ரிலேஷன்ஷிப்பில் கண்டுபிடிக்கணும். ஸோ 8 ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 64, நமக்கு 67 தேவை. அப்போ 3 ஆட் பண்ணிங்கன்னா 67 வந்து வருது. அடுத்து வந்து ட்ரை பண்ணுவோம். 10 ஸ்கொயர் வந்து 100, அது கூட நீங்கள் 3 ஆட் பண்ணிங்கன்னா 103 வந்து வருது. அப்போது 17 ஸ்கொயர் வந்து 289, அது கூட நீங்கள் வந்து 3 ஆட் பண்ணிங்கன்னா 292. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 4 3 16. ஓகே, ஏதோ பண்ணி இங்கே 16 வர வச்சுருக்காங்க. இப்போ 4 × 3 4 3s are 12 + 4 பண்ணிங்கன்னா 16. அடுத்து இப்போ 3 5 19. 3 5s are வந்து 15, அது கூட +4 பண்ணிங்கன்னா 19. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்க்கலாம். 8 2s are 16, 16 + 4 வந்து 20. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். மற்றதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 5 2s are 10 + 4 14 தான் வரணும். 8 1s are 8, 8 + 4 வந்து 12 தான் வரணும். தப்பு. 3 2s are 6, 6 + 4 10 தான் வரணும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 64. ஸோ 7 175, அதுக்கப்புறம் 5. ஸோ இது ரெண்டையும் ஏதோ பண்ணி இந்த நம்பர் வர வச்சுருக்காங்க. ஸோ 5 ஸ்கொயர் வந்து 25, 25 × 7 வந்து 5 3 14 15 16 17. ஸோ அதே லாஜிக்கில் அடுத்தது 7 ஸ்கொயர் வந்து 49, 49 × 6 வந்து 5 24 29. ஸோ சேம் லாஜிக்கில் பார்க்கலாம். இது × 7 49, 49ஓட 5 வந்து மல்டிப்ளை பண்ணால் 5 4 20 245 வருது. அப்போ இது இல்லை. நெக்ஸ்ட்டு 5 ஸ்கொயர் வந்து 25, 25 × 6 வந்து 150 வரணும். அப்போது இதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு 8 ஸ்கொயர் வந்து 64, 64 × 3 வந்து 2 1 18 192. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ஒரு ரிலேஷன்ஷிப், அதே ரிலேஷன்ஷிப்பு அதில் இதை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ 14ஓட ஸ்கொயர் என்னது 196. ஆனால் நமக்கு இங்கே வந்து 203 இருக்குது. ரிமைனிங் என்ன வேணும்? ஒரு 4 + 3. அப்போ வந்துட்டு 7 வந்து வேணும். ஸோ 7 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு 203 வந்துட்டு வரும்.
ஸோ அடுத்து வந்து பார்க்கலாம் 16 ஸ்கொயர். ஸோ 16 ஸ்கொயர் வந்து 256. ஸோ 256 64னா இதில் ஒரு 4 அதில் ஒரு 4 அப்போ ப்ளஸ் 8 வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ 264 வந்து வருது. ஸோ நெக்ஸ்ட்டு 18 ஸ்கொயர். ஸோ 18 ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 324. ஸ்கொயர்லாம் வந்துட்டு கிளியராக படித்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 7 ஆட் பண்ணியிருக்காங்க, 8 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே நம்ம 9 வந்து ஆட் பண்ணலாம். 9 + 4 வந்து 13, 1 திரும்பி 3 திரும்பி 3. அப்போ 333. ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 66. ஸோ இங்கே ரெண்டு ஒரு ரிலேஷன்ஷிப், இது ரெண்டு ஒரு ரிலேஷன்ஷிப், இது ரெண்டு ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ 20. ஸோ 20 × 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா 40. 40 கூட மறுபடியும் வந்து +2 பண்ணால் 42 வருது. அதே மாதிரி 25 அடுத்து 25 × 2 வந்து 50. 50 கூட +2 பண்ணிங்கன்னா 52. ஸோ அப்போது 18. 18 × 2 வந்து 36. 36 + 2 பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 38. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 67. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு இந்த வேல்யூக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதே பேட்டர்னில் தான் இதுவும் இருக்குது. அப்போ அதே பேட்டர்னை நீங்கள் இங்கே போட்டிங்கன்னா இங்கே என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் லாஜிக் என்னென்னா 21ஐயும் நீங்கள் 9ஐயும் வந்துட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 189 வருது. அதை வச்சு இந்த தேர்ட் நம்பரை மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன 9 4 1 149. அதே லாஜிக்கில் அடுத்து இதையும் கால்குலேட் பண்ணிடலாம். 18 × 7. 18 × 7 வந்து 6 5. அப்போது 126. 126லேருந்து 25 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 101. ஸோ 101 வரணும் இங்கே. ஸோ கொஸ்டின் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. நெக்ஸ்ட்டு 15. ஸோ 15 × 11. ஸோ 15 × 11 வந்து 165. ஸோ 165 கூட அந்த 30ஐ வந்துட்டு மைனஸ் வந்து பண்ணணும். ஸோ 5 3 1. ஆன்சர் வந்து 135. ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சேம் அதே மாதிரி தான் ஏதோ ஒன்று பண்ணி இந்த வேல்யூ வர வச்சுருக்காங்க. அதே பேட்டர்னை நம்ம இதை பண்ணி இங்கே இருக்க வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து 4 3 2. ஓகே 4 ஸ்கொயர் என்னது 16. 3 ஸ்கொயர் வந்து 9. 2 ஸ்கொயர் வந்து 4. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணி இதை மைனஸ் பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 5 2 25. ஸோ 25ல் 4 போச்சுன்னா உங்களுக்கு 21. ஸோ சேம் லாஜிக்கில் அடுத்து ட்ரை பண்ணலாம். 5 6 3. 5ஓட ஸ்கொயர் வந்து 25. 6ஓட ஸ்கொயர் வந்து 36. அது கூட வந்து 9. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 1 61. 61ல் 9 போச்சுன்னா உங்களுக்கு 52. ஸோ அப்போது லாஜிக் வந்து கரெக்டு. ஸோ அப்போது அதே மாதிரி தேர்ட் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ 5 ஸ்கொயர் வந்து 25. 8ஓட ஸ்கொயர் வந்து 64. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 9 89. அடுத்து வந்து 4 ஸ்கொயர் வந்து 16. ஸோ இதில் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 73. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 69. ஓகே 3 5 பண்ணும்போது 21 வரணும். இன்ட்டு 2 இன்ட்டு 3 பண்ணால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 6. இங்கே வந்து 15. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 21 வருதா. ஸோ அதே மாதிரி 4 × 2 2 × 3 8. இது வந்து 6 உங்களுக்கு 14. ஸோ இதே மாதிரி லாஜிக்கில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். 6 2 வந்து 12. இது 3 வந்து 9. 1 2 21 வருது. அப்போ இது கிடையாது. நெக்ஸ்ட்டு 5 × 2 வந்து 10. 2 × 3 வந்து 16 வரும். அப்போ இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் 8 2s are வந்து 16. 4 3s are வந்து 12. அப்போ ஆன்சர் வந்து 28. ஸோ 28 வருது. ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 70. ஸோ இந்த கொஸ்டினில் இது ரெண்டும் ஏதோ பண்ணி இந்த நம்பர் வந்து வர வச்சுருக்காங்க. அப்போது 7 23. ஸோ 7ம் 23யும் ப்ளஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 30 வந்து வருது. ஸோ 30ல் 5 டைம்ஸ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 150 வந்து வரும். அதே மாதிரி அடுத்து வந்து பார்க்கலாம். 14 + 6 வந்து 20 வந்து வருது. 20 × 5 வந்து 100. ஓகே ஸோ அப்போது இதே பேட்டர்னில் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 15 + 13 வந்து 28. 28 + 28ல் 5 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 0 4 10 140. ஸோ அப்போது ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 71. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மிடில் நம்பரை × 2 பண்ணியிருக்காங்க. 16 × 2 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 32.
அடுத்து இது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணால் என்ன வரும் 20 + 8 வந்து 28. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 வந்து வருதா. அதே மாதிரி இந்த லாஜிக் வந்து அடுத்து மிடில் நம்பரை இன்டூ 2 பண்ணிங்கன்னா 40. ஃபஸ்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து 36 வருது. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 4. ஸோ இதே மாதிரி இங்கே பார்க்கலாம். ஸோ மிடில் நம்பரை இன்டூ 2. ஸோ 18 × 2 வந்து 36. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 30, மைனஸ் பண்ணால் 6 வருது. அப்போ இது கிடையாது. நெக்ஸ்ட்டு 16 × 2 வந்து 32. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 26. ஸோ இதுவும் வந்து கிடையாது. அடுத்து 27 × 2 வந்து 54. இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 0, 150. அப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா 4. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 72. ஸோ இந்த கொஸ்டினில் லாஜிக் வந்து 13 + 5 என்னது 18. நடுவில் வந்து 9 இருக்குது. அப்போ இதை டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9 வந்து வரும். அதே லாஜிக் இங்கே இருக்கான்னு பார்க்கலாம். 14 + 8 வந்து 22. டிவைட் பை 2 பண்ணால் நமக்கு 11 வந்து வருது. ஸோ அதே லாஜிக்கில் இப்போ 36 + 18 4,154 டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா 27 வருது. அப்போ இந்த ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட்டு 22 16 38 டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 19 வந்து வரணும். ஸோ அப்போது ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 73. ஸோ இதுவும் அதே பேட்டர்ன். இது ரெண்டும் வந்துட்டு சேமு. அதே லாஜிக் இங்கே வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ 16 = 2. ஸோ இங்கே 2 இருக்கா. 2 × 2 வந்து 4. 4 × 4 வந்து 16 வருது. நெக்ஸ்ட்டு 36 3. 3 × 3 வந்து 9. 3 அதே இன்ட்டு 4னா 36. அப்போது 64. இங்கே என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து 4 × 4 போடலாம். 4 × 4 வந்து 16. 16 × 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா 64. அப்போ இங்கே 4 தான் வந்துட்டு வரும். அப்போ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 74. ஸோ இங்கே இது ரெண்டையும் ஆட் பண்ணி இன்ட்டு 2 பண்ணியிருக்காங்க. ஸோ 16 + 4 வந்து 30. 30 × 2 வந்து 60. ஸோ அதே மாதிரி இதையும் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். 20 30 40. 40 × 2 வந்து 80. ஸோ அதே மாதிரி இங்கே பார்க்கலாம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 45 வந்துடும். அப்போ இது வராது. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 60 வந்துடும். அப்போ இதுவும் வராது. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 0 1 40. 40 × 2 தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 80. ஸோ அப்போது ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவோட லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 75. இதோட கண்டினியூஷனை நம்ம லாஸ்ட்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டினோட லாஜிக் வந்து இது ரெண்டையும் மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 40ல் 19 போயிடுச்சுன்னா 21. ஸோ 21 நீங்கள் 3 டேபிளில் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 வந்து வரும். ஸோ இங்கே 7 வந்து இருக்குது. அடுத்து 47ல் 11 வந்து போயிடுச்சுன்னா 36. அதே மாதிரி நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12 வந்து வரும். ஸோ இங்கே 12 இருக்குது. ஸோ இதே மாதிரி மைனஸ் வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ 74ல் 23 வந்து மைனஸ் ஆகிடுச்சுன்னா 1 51. ஸோ 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 17. ஸோ அப்போ இது தப்பு. அடுத்து 48ல் 31 போயிடுச்சுன்னா 7 17. ஸோ இது 3 டேபிளில் டிவைடே ஆகாது. அப்போ இது தப்பு. அடுத்து 72ல் 27 போயிடுச்சுன்னா இது வந்து 6 ஆகிடும். 12 இது வந்து 5 45. இது டிவைட் பை 3 பண்ணிங்கன்னா 15 வந்து வரும். அப்போது இதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு 53ல் 5 வந்து போயிடுச்சுன்னா 48. டிவைட் பை 3 பண்ணிங்கன்னா 1 டைமு இது வந்துருச்சுன்னா 6 டைம்ஸ் 16. அப்போது ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ இதோட கண்டினியூஷன் கொஸ்டின் நம்பர் 76லேருந்து 102. ஸோ மொத்தமாக அனாலஜியில் 2022ல் குரூப் டி அண்ட் என்டிபிசி எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்த கொஸ்டின் வந்து டோட்டலாக 102 கொஸ்டின். நம்ம 75 பார்த்தாச்சு. ரிமைனிங் இருக்கிற கொஸ்டினை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் உங்களுக்கு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் விஷன் அகாடமியில் ஜாயின் பண்ணணும்னா கீழே வந்துட்டு நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு இந்த அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லா விதமான கோச்சிங்குமே இங்கே வந்து கொடுக்குறாங்க. தேங்க்யூ.